இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, ஆகம் இன்னொரு ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுக்கு வணக்கம். திருச்சிற்றம்பலம். உமன்ன நான் முகத்தோன் புத்தேடில் ஆங்கவர்கோன் மாமன்ன சோதி மணி மார்பன் நாமன்னம் வேதம் வேதாந்தம் விளக்கம் செய்கின்று உடன் நாதம் நாதாந்தம் நடுவே தம் போதத்தால் ஆமளவும் தேட அளவிறந்த அப்பாலை சேம ஒளி எவரும் தேரும் வகை மாமணி சூழ் மற்றுள் அறிந்து பிறவி வழக்கறுக்க நின்ற நிறுத்த நிலை போற்றி. சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுக்கு வணக்கம். எல்லாம் வல்ல சிவகாமி அம்மையுடனாகிய அம்பலவான பெருமானது திருவருட் பெருங்கருணையினாலும் அருவான்மும்மை நாயன்மார்களது குருவருடினாலும் உமாபதி சிவம் அருளி செய்த போற்றி பகருடை என்கிற நூலை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதற்கு அருள் செய்த திருவருளையும் குருவருளையும் போற்றி கேட்டு தொண்டர்களின் திருவடிகளையும் சிறமேல் கொண்டு மனம் மொழி மெய்களாலே வணங்குகின்றனர். நண்பர்களே, போற்றி பகருடைய 14 போற்றிகள் அமையப்பட்டிருக்கின்றன. அதில் முதல் போற்றி உயிர்கள் நன்மை அடையும் பொருட்டு இறைவன் மன்றத்திலே நடனமாடுகிறான். அந்த நடனம் எம்மை காப்பதாக. முதல் போற்றி. உயிர்களுக்கு 4 வகை தோற்றம், 7 வகை பிறப்பு, 84 100,000 யோனி பேதங்களை கொடுத்து உயிரை பக்குவப்படுத்துகிறான். அப்படி கொடுக்கக்கூடிய அந்த பல வகை அந்த பெரிய வழி போற்றி என்று 2வது போற்றியை காட்டினார். 3வது போற்றி பிறப்புக்கு காரணமாக இருப்பது ஆணவ மலம். அந்த ஆணவ மலமை நீங்கும் பொருட்டு மீட்டறிவு காட்டும் வினை போற்றி என்று காட்டினார். ஒரு உயிரை அப்பாவுடைய வயிற்றில இருந்த அம்மா வயிற்று கொண்டு சென்று குழந்தை உருவாக்கி அந்த சிறிய வழியிலே இருந்து குழந்தை பிறக்க செய்யக்கூடிய ஐய வழியே கொண்டு அடைகின்ற பொய்யாத வல்லவமே போற்றி என்று 4வது போற்றி காட்டினார். இனி குழந்தைக்கு பால் கொடுக்கிற பொழுது குழந்தைக்கு தாயின் மீது பாசம், தாய்க்கு குழந்தையின் மீது பாசம், அந்த பாசமாகிய நேசத்தை வைத்த நெறி போற்றினார். பிறகு அந்த குழந்தை வளருகிற பொழுது உரிய காலத்துல கொண்டு ஆட கருவி கொண்டு ஆட கொடுத்தருளும். அப்படி கருவிகள் கொடுக்கிற பொழுது அவன் வேலைக்காரனாக பண்டாரியாக இருக்கிறான். அந்த பண்டாரியான பணி போற்றினார். அவன் எப்படி பண்டாரியாக வேலைக்காரனாக என்பதை உயிர்களுக்கு கருவிகளை கூட்டுதல் குறைத்தல் ஆகிய சகல்நிலை கொண்டு வருகிற நிலையில் மூல அருக்கட்டு வியக்கட்டு என்று திருவோலக்க மண்டம் முதல் 35 கருவிகளை கொடுத்தலும் சூக்குமம், மத்திமை, பைசக்தி, வாக்கு ஆகிய பேச்சு முதலிலை கொடுத்தலையும் கொடுத்து அவன்
நமக்கு அருள் செய்கின்ற அறக்கருணை தொழிற்கு உரியர் ஆக்கி படித்த அறம் போற்றுந்தார். அப்படி அந்தந்த தொழில்கள் வினையில செய்கிற பொழுது யார் யார் என்னென்ன செய்தார்களோ பலவினைக்கு ஏற்ப நிகழ்வினை மறுவினை முச்செய்வினைக்கும் செலவு பட்டோலை தீட்டும் படி போற்றினார். இங்கே நரகத்துல கொண்டு போய் இந்த உயிர்களுக்கு உடம்பு விட்டு உயிர் பிடித்தவங்க நல்வினை செய்திருந்தால் அதற்கு ஏற்ப பிரம்ம பதவி திருமால் பதவி கொடுத்தலும், தீவனை செய்திருந்தால் நரகத்துல கொண்டு போய் அதுல விடுதல் பகுதியை நாம சிந்தித்தோம். அதுல நாம் எதுவரை சிந்திச்சிருக்கிறோமா? ஆக நரகத்துல கொண்டு போய் ஒரு உயிருக்கு துன்புறுத்தல் என்பது கருணை கடவுளான சிவபெருமான் இது போல செய்யலாமா என்று ஒரு எண்ணம் நமக்கு வரும். அப்பொழுது அவன் செய்வது ஒரு நோயோ கட்டியோ வந்துவிட்டால் பெற்ற மகனை பெற்றோர்கள் பணம் கொடுத்து தீயால் சுட்டு அந்த நோயை நீக்குவதை போலவும், ஓடிய தேரின் கீழே மனுநீதி சோழன் தன் மகனுக்கு பசுவின் கன்றை கொன்ற பாவம் வாராதிருக்கும் பொருட்டும் அந்த பாவம் இன்றே நீங்கும் பொருட்டு தன்னுடைய மகனை தேர்காலிலே இழந்ததை போலவும் நஞ்சனைய நமன் தூதர் சிந்தை நமன் தூதர் வெஞ்சினத்தால் அல்லல் உறுத்தும் அரு நரகம் கண்டு நிற்கின்றனர். அந்த யமனுடைய தூதர்கள் எப்படி இருப்பார்கள்? நஞ்சனைய சிந்தை, விஷத்தை போல துன்பத்தை தருகக்கூடிய சிந்தனையுடைய நமன் தூதர். அவர் வெஞ்சினத்தால் அவர்கள் கோபம் மாறாமல் அவருடைய ஆணையின் வழியாக அவர் செய்கிற நிலை வெஞ்சினத்தால் என்று காட்டினார். வெஞ்சினத்தால் அல்லல் உறுத்தும் அவர்கள் அல்லல் செய்கிறார்கள். எதற்காக அல்லல் செய்கிறார்கள்? இவர்கள் செய்த தீவினை உடனடியாக நீங்கும் பொருட்டு வினை தீர்ந்த பிறகு இறைவனுடைய திருவடியை சேர வேண்டும் என்பதற்காக அவர்கள் அல்லல் கொடுக்கிறார்கள். இந்த அல்லல் என்று சொல்ல வைத்துக் கொண்டு நாவுக்கரசு கொடுப்பான் அழகாக ஒரு தேவாரத்துல பாடுகிறார். தில்லைப்பதிகத்தில அல்லல் என் செய்யும் அருவினை என் செய்யும் தொல்லை வல்வினை தொந்தந்தான் என் செய்யும் தில்லை மாநக சிற்றம்பலவனார்க்கே எல்லை இல்லதோர் அடிமை பூண்டேனுக்கே. தில்லையிலே எழுந்தருளி இருக்கிற சிவபெருமானுக்கு அடிமை பூண்டவர்களுக்கு அல்லல் என் செய்யும் அருவனை என் செய்யும் திறன். இன்னொரு தேவாரத்துல கற்றுக்கொள்வன வாயுள நாவுள இட்டுக்கொள்வன பூவுள நீருள கற்றை செஞ்சடையான் உளன் நாம் உளோ எற்றைக்கோ நமனால் முனிவுண்பதே. ஆக இறைவனை பூவும் நீரும் கொண்டு நாம் பூஜிப்போமே ஆனால் யமவாதனை வராதுங்கிறார். ஆக அந்த யமனுடைய தூதர்கள் அல்லல் உறுத்தும் அரு நரகம் கண்டு நிற்க, அப்படி அந்த நரக வேதனை கொடுப்பதை பார்த்து சுவாமி பார்த்து கொண்டே இருக்கிறாரே என்று சொன்னால் அது மரக்கருணை என்று பெயர் காட்டுகிறார்.
கருணை மரம். இது அறம் பாவம் என்னும் அருங்க இருப்பர். அறம் என்பது புண்ணியத்தால் வருவது, பாவம் என்பது மரம் தமிழ்ல. நியாயமா? அறம் என்பது தமிழ் சொல், பாவம் என்பது வட சொல். அறம் மரம்னு பாடி இருக்கணும். ஆனால் அறம் பாவம் என்னும் அருங்கயிறு. அந்த மரக்கருணையைத்தான் கருணை மரம் போற்றி என்று காட்டு. இந்த நரகம் 32 சென்ற வகுப்புல உங்களுக்கு நினைவூட்டினேன். நரகம், மாநரகம், ராச நரகம், ராசேஸ்வர நரகம். 1:1 8. 32 நரகம் என்று நூல்கள்ல நமக்கு விதிக்கப்படுகின்றன. இந்த நரகத்துல கொடுக்கிற தண்டனை எல்லாம் மரக்கருணையை சார்ந்தது. அந்த மரக்கருணையை நான் வணங்குகிறேன் என்று 9வது போற்றில காட்டினார். இனி அதுல 32வது பக்கம் 33வது பக்கம் விளக்கமாக உரையாசிரியர் காட்டியிருக்கிறார். நண்பர்கள் ஓய்வு இருக்கிற பொழுது அந்த ஓய்வை ஏற்படுத்திக் கொண்டு இந்த பகுதியை நீங்கள் படித்தால் இதில் இருக்கிற செய்தியைத்தான் நான் உங்களுக்கு நினைவூட்டினேன் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி, மரக்கருணை 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 இதை அருமையா இந்த பகுதியில காட்டியிருப்பதை நாம் பார்க்கிறோம். இது அடுத்த பகுதியில அந்த பூத உடல், அந்த பகுதி சிவஞான சித்தியாரிலேயும் காட்டுவதை காட்டுகிறார். உடம்பு விட்டு உயிர் போனால் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்ற 5, பிறகு மனம் புத்தி ஆங்காரம் என்ற 4 சேர்ந்து, இந்த 3 சேர்ந்து மனம் புத்தி ஆங்காரம் 3 சேர்ந்து 8 பொருள். புரியட்டகாயத்துலதான் அது போகும். அப்படி புரியட்டகாயத்துல போன உடனே பிறகு நரகத்தை அனுபவிக்கிறதுக்கு யாதனா சரீரம் கிடைக்கும். அதன் பிறகு புண்ணியத்தை அடைவதற்கு பூதசார உடம்பு கிடைக்கும். இந்த உடம்பு 50 ஆனது. பொன்மழை வழக்க நூல்ல ஆன்மா இவற்றால் ஒரு காயம் உற்று என்று 4வது பாடல்ல காட்டுவார். வனவாசங்கடதான் உண்மை விளக்கத்துல 4வது பாடல்ல 5 பூதமும் அதற்குரிய வடிவத்தையும் காட்டி ஆன்மா இவற்றால் உருகாயம் உற்று என்று ஒரு பகுதியை நம்ம காட்டுவோம். இந்த உடம்பு பூத உடம்பு, சொர்க்கத்துல பூதசார உடம்பு, நரகத்துல யாதனா உடம்பு. பக்கம் 35வது பக்கம் பாருங்க. போதனா சரீரம் போனால் புரியட்ட ரூபம் தானே. கொஞ்சம் கீழே இருக்கு. போதனா சரீரம் போனால், கொஞ்சம் கீழே, போதனா சரீரம் போனால், அதுக்கு மேல ஒரு பாட்டு இருக்குதுப்பா.
சிவஞான சித்தியார் பாட்டு காமிங்க. போதனா சரீரம், போதனா சரீரம் இந்த உடம்பு, பருவுடல், ஆன்மா இவற்றால் உருகாயமுற்று என்று மனவாசம் கடந்தவருடைய உண்ணு விளக்கு நூல்ல 4வது பாடல கடைசி வருகிற தொடர். பருவுடல் 5 பூதத்தின் சேர்க்கையால் ஆனது. இந்த உடம்பு போனால் குறியட்ட ரூபம் தானே. ரூபம் என்பது வடிவம், குறியட்டை என்பது 8 பொருள்களால் ஆனது. அட்டம்னா 8. அவையாவன சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் 5ம், பணம், புத்தி, அகங்காரம் ஆகிய 3 சேர்த்து 8. அந்த குறியட்ட ரூபம் தானே. இனி நரகத்தில் அனுபவிக்கிற பொழுது யாதனா சரீரமாகி இன்பம் துன்பங்கள் எல்லாம் நாதனார் ஆணை உயிக்க, ஆக நாதனாகிய இறைவனுடைய கருணையின் காரணத்தால் நரகோடு சொர்க்கம் துய்த்து தீதிலா அணுவாய் யோனி சேர்த்திடும் சிவன் எல்லாம் என்று சித்தியார் பாடல். அதுக்கு மேல பாருங்க இன்னொரு பத்தி. புண்ணிய பாவங்களை பண்ணினவன் அவற்றினது பயன்களை சொர்க்க நரகத்தின் கண்ணே அனுபவிப்பதற்கு சரீராந்தத்தில் பாவப்பருவமானால் யாதனா தேகமும், புண்ணிய பருவமானால் பூத சார தேகமும் யமதூதர் ஒரு கணத்திலே உண்டு பண்ணுவார்கள் என்பதை கொலை மறுத்தல் என்பது பேரூர் சாந்தலிங்க சுவாமிகள் எழுதிய நூல். அந்த நூலுக்கு உரை எழுதிய சிதம்பர சுவாமிகள் அந்த மேற்கோள் காட்டியிருப்பதை நம் உரையாசிரியர் காட்டுகிறார். இப்ப யாதனா சரீரம், நரகத்திலே துன்பத்தை அனுபவிக்கக்கூடிய பூத உடல். யாதனா வேதனைன்னு பூத சார சரீரம் என்பது சொர்க்கத்திலே இன்பத்தை அனுபவிக்குமாறு கொடுக்கக்கூடிய உடம்பு பூத உடம்பு. அப்பொழுது பூத சார உடம்பு யாதனா உடம்பு. இது இந்த 3 உடம்புகளை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். ஆமா, நல்ல பகுதி. கோயில் நான்மணி மாலையில பட்டினத்தார் நரகத்தில் அனுபவிக்க வேண்டிய சிலவற்றை பட்டியல் காட்டுகிறார். தெரு சொல் ஆளர் ஒரு சினம் திருகி எற்றியும் ஈர்த்தும் குற்றம் கொழி ஈர்ந்தும் போழ்ந்தும் எற்றுபு குடைந்தும் பார்த்தும் குறைத்தும் மதனாய் ஈந்தும் செக்குரற் பெய்தும் தீநீர் வாக்கியும் புழுக்குடை அழுவத்து அழுக்கியல் சேற்று பன்னெடும் காலம் அழுத்தி இன்னாவரையில் தண்டத்து மாறா கடும் துயர் நிறையம் என்று கோயில் நான்மணி மாலையில 36வது பாடல்ல பட்டினத்து பிள்ளையார் காட்டி இருக்கிற பாடலாலும் அறியலாம். இந்த முறையில உயிருக்கு வருகிற சில செய்திகளை எல்லாம் காட்டுகிறது. மேலும் துன்பப்படுத்துகிற நரகத்துல துன்பப்படுபவர்கள் சிலவற்றை அங்கங்கே காணப்படுகின்றன. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஒரு தேவாரத்துல பாடுகிற பொழுது
அந்த வினைக்கு ஏற்ப நமக்கு உடம்பெல்லாம் அமையும். அப்படி வினைக்கு ஏற்ப வருகிற நிலையில அந்த வினை நீங்கும் பொருட்டு ஒண்ணும் வழிபாட்டால் குறைக்கலாம். அது சிவஞான சித்தியார் ஒரு அருமையான பகுதி. மண்ணுளே சில வியாதி மருத்துவன் அறுத்தியோடும் சின்னமாய் அறுத்து கீறி தீர்த்திடும் சில நோயெல்லாம் கண்ணிய கட்டிப்பாலும் கலந்துடன் தீர்ப்பன் அண்ணலும் இன்பதுன்பம் அருந்தியே வினை அறுப்பன். இந்த உலகத்துல மண்ணுலகத்துல சில வியாதி நோயாளிகளுக்கு மருத்துவன் விருப்பத்தோடு அறுவை சிகிச்சை பண்ணுவதை என்று சிவஞான சித்தியார்ல வருகிற மேற்கோளையும் காட்டுறது. அந்த முறையில வினைக்கு ஏற்ற உடம்பு பிறப்பு ஆகியவை அப்படி துன்பப்படுகிற ஒளி கருத்து மரம் போற்றி என்று நமக்கு அருள் செய்திருப்பதை கண்ணிய கட்டிப்பாலும் கலந்துடன் தீர்ப்பன் அண்ணலும் இன்ப துன்பம் அருந்தியே தனியர். உயிர்களுக்கு வேண்டி இன்ப துன்பங்களை கொடுத்த பிறகுதான் அந்த வினையை அவன் அறுப்பான் என்று ஞானம் சொல்லியிருந்தான். அடுத்த பகுதி 10வது பகுதி ரொம்ப நல்ல பகுதி. குருநாதர் வருகிற பகுதி பாருங்க. பல்லுயிர்க்கும் என்ன வகையால் எதுவினை கண் நின்றறுத்தி